ஒன்று கொரிந்தியர் 2 அதிகாரம் 12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, அருளப்பட போகிறவைகளை என்று வருங்காலத்தில் போடாமல் அருளப்பட்டவைகளை என்று கடந்த காலத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேவன் அருளி செய்து விட்டார். நம்ம முந்தின வசனங்களில் ஒன்றிலே பார்த்தோம், கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை. அது கர்த்தருடைய செயல். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவை என்றால் அதுவும் கடந்த காலம்தான். ஏற்கனவே அவர் நமக்கு சில காரியங்களை, பல காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் நிகழ்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை எனக்காக ஆயத்தம் பண்ணுகிறீர், ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று நிகழ்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே 1 கொரிந்தியரில் 2 அதிகாரத்தில் 9 அது ஏற்கனவே நம்ம தியானிச்சிட்டோம். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை. எசாயா 53 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்னு போடப்பட்டிருக்கு. 1 பேதுருவில் அவருடைய தழும்புகளால் குணமானோம்னு போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் நிகழ்காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் அல்லது வருங்காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் அநேக விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் கடந்த காலத்தில் அது நிறைவேறி முடிந்து விட்டது. அதற்கான ஏற்பாடுகள் செய்தாகிவிட்டது. அப்போ ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே போல் இங்கேயும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. எனக்கு அதை தாரும் இதை தாரும் அவர் எதிர்காலத்தில் தருவார் என்பது அல்ல. ஏற்கனவே அவர் அதை அருளி விட்டார், ஏற்கனவே தந்து விட்டார். இனிமே தான் தரணும்னு அவசியம் இல்லை. இப்போ பேங்க்கில் பணம் போட்டாச்சு, பேங்க்கில் நம்ம கணக்கில் பணம் போட்டாச்சு, நாம் அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அருளி செய்தவை. நான் வெறும் பொருளாதாரத்தை மட்டும் சொல்லலை, உதாரணத்துக்காக தான் அதை சொன்னேன். ஆவிக்குரிய காரியங்கள், பாவ மன்னிப்பு அருளி செய்து விட்டார், மீட்பு அருளி செய்து விட்டார், ரட்சிப்பு அருளி செய்து விட்டார். அந்த மாதிரி அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் நம்முடைய கணக்கிலே அவர் போட்டு விட்டார். நாம் அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்படி எடுத்து பயன்படுத்துவதற்கு தான் விசுவாசம் போன்ற காரியங்கள் தேவை. ஏன்னா நம்ம கணக்கில் இருக்கிற, நமக்கு ஆண்டவர் யாரோ தந்த பணத்தையே நம்முடைய கணக்கில் இருக்கிற நம்முடைய பணத்தை எடுப்பதற்கு அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. இப்போ நம்ம ஆன்லைன்லே ஏடிஎம்லே வித்ட்ரா பண்ணலாம், ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போடணும், அதுக்கு ஒரு ஆப்புக்குள்ளே போகணும், அந்த ஆப்பை திறக்கணும், அப்புறம் போய் ஒரு பாஸ்வேர்டு போடணும், அப்போ தான் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த பணத்தை எடுப்பதாக இருந்தால் ஏடிஎம்முக்கு போய் அங்கே பின் நம்பர் போட்டு எடுக்கணும், ஏடிஎம் கார்டை சொருகி, அல்லது பேங்க்கில் போய் சலானை நிரப்பி போய் கொடுத்து பணம் வாங்கணும். நம்ம பணம் தான் நம்ம கணக்கில் தான் இருக்குது. ஆனால் அதை நாம் பெறுவதற்கு சில முறைகள் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய வாழ்விலே நமக்கு அருளி செய்தவை, ஆண்டவர் ஏற்கனவே தந்து விட்டவை, அவற்றை நாம் பெறுவதற்கு, பயன்படுத்துவதற்கு விசுவாசம் போன்ற காரியங்கள் தேவை. எதையெல்லாம் தந்திருக்கிறார் என்பதை அறிவதற்கு தான் தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் எதையெல்லாம் அவர் தந்திருக்கிறார், ஆண்டவர் தந்திருக்கிறது, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது, அது ஒரு பெரிய விஷயம். நான் சென்னை புறநகரிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது, நான் சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது, அந்த சபையில் ஒரு தாயும் 2 குட்டி மகன்களும் வருவார்கள். அவர்கள் ஒரு சின்ன வீடு தான் கட்டியிருந்தார்கள். மேற்கூரை ஒரு ஓலையால் செய்யப்பட்ட கூரை தான். பையன்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த சகோதரி ஒரு நல்ல வேலையில் இருந்தாங்க, அரசாங்க வேலை என்று எனக்கு ஞாபகம். ஆனால் அவர்கள் கடன்கள் நிறையா இருந்தாங்க. கணவர் ஒரு நல்ல வருமானம் அவருக்கு கிடையாது, அவர் ரட்சிக்கப்படலை. அதனால் அவர்கள் அரசாங்க சம்பளம் வாங்கினாலும் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டம். அவர்களுக்கு குடும்ப பிரச்சனை இருந்தது, அவர்களுக்கு
பண பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் ரொம்ப வாஞ்சையோடு வருவாங்க, சபைக்கு வருவாங்க. ஊழியக்காரர்கள் மேலே ரொம்ப அவர்களுக்கு அன்பு உண்டு, மரியாதை உண்டு. அந்த பையனுங்க நல்ல ரொம்ப ஞாயிறு பள்ளிக்கெல்லாம் ரொம்ப வாஞ்சையாக வருவாங்க. வேத வாசிப்பு ஜெபத்தில் அந்த பையனுங்க ரொம்ப இருப்பாங்க. ஒரு பையன் போய் இந்திய கடற்படையிலே வேலைக்கு சேர்ந்தான். அதன் பிறகு அவன் ஜெர்மனிக்கு சென்றான். அது எப்படி சென்றான் என்றெல்லாம் எனக்கு ரொம்ப விவரங்கள் தெரியவில்லை. அங்கே சென்று அங்கே அதன் பிறகு தன் தம்பியையும் அங்கே அழைத்து கொண்டான். தம்பியையும் அங்கே ஜெர்மனியில் வேலை கிடச்சிது. அங்கே ஒரு பிற்காலத்திலே அவர்கள் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள் ஜெர்மனியில். அந்த நிறுவனத்தினுடைய கிளை ஒரு ஐடி கம்பெனி, அவர்கள் ஒரு சின்ன ஐடி கம்பெனி வைத்திருக்கிறார்கள் ஜெர்மனியில். அதனுடைய கிளை அவர்கள் அந்த வீடு ஒரு ஹால் இருக்கும், ஒரு சமையலறை இருக்கும், அவ்வளோதான். மேலே ஓலைக்கூரை போடப்பட்டிருக்கும். இடம் ஓரளவுக்கு சுமாரான அளவுள்ள இடம். அதை கூட விற்று விடுவதற்கு முயற்சி பண்ணினார்கள். என்னிடத்தில் கூட கேட்டார்கள், நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா என்று. அப்படிப்பட்டிருந்த நிலையை ஆண்டவர் மாற்றி அந்த இடத்துல இப்போ ஒரு சின்ன ஐடி கம்பெனி இருக்குது. அவங்க வீடு இருந்த இடத்துல ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. 100 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. அந்த வீட்டிலேயே, அந்த வளாகத்திலேயே ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறார்கள், ஒரு சிற்றாலயம். அதில் யார் வேணாலும் போய் ஆராதனை நடத்தலாம். இதுக்கு முன்னால் ஒரு சபை அங்கே நடந்தது. இப்போ வேறு ஏதோ ஒரு சபை நடக்கிறதுன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அவர்களோடு ரொம்ப தொடர்பு இல்லை. ஏனென்றால் நான் உதவி போதகராக இருந்த சபைக்கு தான் அவர்கள் வந்தார்கள். அதன் பிறகு நான் வேறு ஊழியம் செய்வதற்காக வந்துவிட்டேன். அவர்களும் அந்த சபையை விட்டு அவர்கள் வேறு சபைக்கு போய்விட்டார்கள். அப்புறம் நான் வெளியூர்களுக்கு போயிட்டதுனால எனக்கு அவர்களோட ரொம்ப தொடர்பு இல்லை. ஆனால் நன்றாக அவர்களை தெரியும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவது உண்டு, அவர்களை கர்த்தர் எப்படி உயர்த்தியிருக்கிறார். வெறும் பொருளாதாரத்துக்காக நான் சொல்லவில்லை. இங்கே ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அங்கே தலைமை அலுவலகம் அங்கே தான் இருக்குது. அங்கே எத்தனை பேருக்கு, இதை விட அதிகமான பேர்களுக்கு தான் அவர்கள் வேலை கொடுத்துருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறார்கள். இலவசமாக அதில் வந்து சபை நடத்துகிறார்கள். அது ஒரு ஆச்சரியமான, ஆண்டவர் அருளி செய்த காரியங்கள், ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின காரியங்கள் அப்படி தான் இருக்கும். அதை அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அவர் நமக்கு நம்ம கணக்கில் என்னென்ன போட்டு வச்சிருக்கிறாரு, நமக்கு என்னவெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு தெரியணும். என் மனைவி சமைத்து விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய்விடுவாள். சொல்லிட்டு போவா, இதெல்லாம் சமைச்சிருக்கிறேன், இந்தந்த இடத்துல வச்சுருக்கிறேன். சில நேரம் நான் சரியாக கவனிக்க மாட்டேன். அதை ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக சாப்பிடாமலே விட்டுருப்பேன். வந்து கேட்பாங்க, அதை சாப்பிடலை, எனக்கு தெரியல, நான் தான் சொல்லிட்டு போனேனே, நான் கவனிச்சிருக்க மாட்டேன். அந்த மாதிரி நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை, நமக்காக அருளப்பட்டவைகளை நாம் அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆண்டவர் அப்படிப்பட்டதான அறிவை, வெளிப்பாடை நமக்கு கொடுப்பாராக. அவர் அருளி செய்தவற்றையும் ஆயத்தம் பண்ணினவைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. ஆமென்.